நட்புகளே வணக்கம். இன்றைக்கி சுவையான சத்தான பீக்கங்காய் தோல் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னடா தோலில் செய்கிறாங்களான்னு அலட்சியமாக நினச்சாதீங்கப்பா. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்ச்சத்து உள்ளது, பித்தத்துக்கு நல்லது, உங்கள் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வர சட்டியில் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. என்னோடது காரமாகவே இருக்கும். நான் 5 மிளகா சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்தில் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி உளுத்தம் பருப்பு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து நிறம் மாறும்போது 2 பல்லு பூண்டு, சின்னதாக ஒரு புளி சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க, வறுத்துக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா, அந்த உளுத்தம் பருப்பு வந்து நல்லா பொன்னிறமா வரும் இல்லையா? அப்போ நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பூண்டு வந்து ஆப்ஷனல். ஒரு மணத்துக்காகவும், அந்த கேஸ்ட்ரிக் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம சேர்க்குறோம். உங்களுக்கு பூண்டு பிடிக்காதுன்னா ஓகே ஃபைன் விட்டுருங்க. பெருங்காயம் சேர்க்கறதுனாலே நல்லது தான். அதை ஆற வச்சதுக்கப்புறமா தனியாக திரும்பவும் சட்டியில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, பீக்கங்காய் தூள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? அதை போட்டு அதை நல்லா சுருள வதக்குங்க. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வைக்காதீங்கப்பா. டக்குன்னு கலர் மாறிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வதக்கி எடுங்க. கொஞ்சம் வதக்கி வரும்போது கொத்தமல்லி, கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலாவோட வந்துடும். நீங்கள் இதை மட்டும் சேர்த்து அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, நீங்கள் புதினா உங்களுக்கு பிடிக்கும்னா, அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக வேணால் சேர்த்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி பண்ணி பாருங்கள். இதை வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. திரும்ப கடாயில் வந்து எண்ணெயெல்லாம் விட தேவையில்லை. அந்த ஹீட்லேயே பெருங்காயத்தை போட்டு இந்த மாதிரி கலரில் வறுத்து சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு தேங்காயை போட்டு அரைச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் திரும்ப தோலையும் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. போட்டு சுற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான பீக்கங்காய் துவையல் ரெடி. நன்றி நட்புகளே.